இந்த அடி போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படிங்கிற மாதிரிதான் பஞ்சாபை ஒரு சம்பவம் பண்ணிக்கிறாங்க ஆர்சிபி. அதாவது இன்னைக்கு குவாலிஃபயர் ஒன்று அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா யாரு மோத போறாங்கன்னா பஞ்சாப் கிங்ஸும் ஆர்சிபியும் தான் மோதுனாங்க இன்னைக்கு. அது எங்கேன்னா முலான்பூர் ஸ்டேடியம் நியூ சண்டிகர்ல தான் மோதுனாங்க. ஆனா இந்த மேட்ச்ல டாஸை வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டாஸை யார் வேணா வின் பண்ணுங்க, ஆனா பவுல் ஃபர்ஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. டாஸை அசால்ட்டா ராஜத் பட்டிதார் வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணிட்டு சூசிங் டு பவுல் ஃபர்ஸ்ட்னு அனௌன்ஸ் பண்ணி போய்கிட்டே இருந்தாரு. சிரேஸ் ஐயருக்கு என்னன்னா பேட் ஃபர்ஸ்ட் தான் எடுத்திருப்பேன், பட் பவுல் ஃபர்ஸ்ட் இட்ஸ் டூ குட் அப்படி சொல்லியிருந்தான். பட் இருந்தாலும் சிரேஸ் ஐயர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செம்மையா பண்ணுவார்னு எதிர்பார்த்த நிலையில ஐயர் அண்ட் கோ ஏமாற்றம் அளித்தது பஞ்சாப் அணிக்கு, ஃபேன்ஸுக்கு. அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 31 ரன்னுக்கே 3 விக்கெட். அதாவது பிரியான் சாரியா, பிரபு சிம்ரன் சிங் அண்ட் தென் சிரேஸ் ஐயர் கேப்டனான, அதாவது இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளே என்னும் கோயில் விக்கெட்டு கழட்டப்பட்டது. அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அந்த இடத்துல புவனேஸ்வர் குமார் எஸ் டயல் தட் just silvered a big impact in power play. அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ் டேல், அதாவது ஆர்சிபிக்கு ஒரு 2-3 வருஷமா வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு நம்ம எஸ் டேல். நம்ம இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். ஏன்னா சென்னை அப்படின்னு ஒரு டீமை பார்த்தாலே பையன் ஃபார்முக்கு வந்துடுவான். அதே மாதிரி சென்னையில் மட்டும் கிடையாது, நான் எல்லாத்துக்கூடையும் ஃபார்முக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஓப்பனிங் விக்கெட்டை கழட்டினாரு. என்னமோ தெரில, டப்பன்னு விக்கெட்டு போய்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் சியா சர்மா, இவரை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். அதாவது லெக் கூகுளி பிரேக்கர், அதாவது கூகுளி வீசுறதுல அந்த மாதிரி பையன் கூகுளி போட்டே 3 விக்கெட்டை தூக்கிட்டான். அந்த 3 விக்கெட்டுமே மெயின் விக்கெட்டு. யாருன்னா சசன் சிங், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், அதுக்கப்புறம் வந்து புதுசாக இம்பேக்டர்ல முசீர் கான், நம்ம சர்பராஸ் கானோட தம்பி முசீர் கான். இந்த மாதிரி 3 விக்கெட் எடுத்ததுனால பஞ்சாப் கிங்ஸ் ஆர்சிபி பந்து வீச்சு சமாளிக்க முடியாமல் திக்குமுக்கு ஆடி போன தருணம். தட்ஸ் நியூ சண்டிகர் முலான்பூர்ல. என்னடா இது ஈசாலா கப் நம்தேவா இல்ல ஆர்சிபியா, என்னடா அது, எப்ப ஃபார்முக்கு வருவாங்க நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரிதான், அதாவது இது T20 மேட்சா இல்ல டெஸ்ட் மேட்சா அந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க. விராட் கோலி டப்பா இருந்தாரு இந்த மேட்ச்ல. ரஜத் பட்டிதார் கேப்டன் தான், பட் இருந்தாலும் விராட் கோலி அதுல இன்வால்வ்மெண்ட் எடுத்து ஃபுல்லி எஃபர்ட் போட்டு அந்த இங்கிலாந்துல எப்படி 60 ஓவருக்கு விக்கெட் எடுத்தாங்களோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பஞ்சாப்பை பஞ்சா ஆக்கிட்டாங்க. பவர் பிளேயரும் சரி, மிடில் ஓவர்ஸும் சரி, டெத் ஓவர் எங்க போறது, அதுக்குள்ளேயே வந்து இங்க மேட்சை முடிச்சு விட்றாங்க. ஆனா அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா சுயா சர்மா, தட் வாஸ் தி ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் திங் இன் தி வேர்ல்டு டுடே. அந்த மாதிரிதான் பையன் அவுட்ஸ்டாண்டிங்கா பவுல் பண்ணிக்க. அதுமே 3மே வந்து பாத்தீங்கன்னா கூகுளி பால், அதாவது நம்ம அவுட் சைடு அடிக்க தான் போறோம், ஆம்பேர்லாம் அடிக்கிறது இல்லை, அவுட் சைடா தான் அடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி பஞ்சாப் பேட்ஸ்மேனை செய்ன்னு செஞ்சு விட்டாப்ல நம்ம சுயா சர்மா. இந்த இடத்துல நான் இதை சொல்லி ஆகணும், நான் வச்சத சட்டங்கிற மாதிரி சொல்லி வச்சுட்டாப்ல. கடைசியில் ஆர்சிபி நீடட் 102 ரன்ஸ் டு வின். அதாவது பஞ்சாப்பை 101க்கே சொல்லி முடிச்சு விட்டாங்க. இதோட முய்யாடா விற்கிறீங்க, 101 ரன் முய்ய வச்சுக்கிறீங்க. அந்த மாதிரி பஞ்சாப்போட நிலைமை கவலைக்கிடமா போயிட்டது. அதுல யார் அதிகமாக அடிச்சிருக்காங்கன்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் போதாதுக்கு ஒரு 26 ரன் அடிச்சிருக்கிறான். சுயா சர்மா அவுட்ஸ்டாண்டிங் ஒரு ஸ்பில்லை வீசி 3 விக்கெட் எடுத்ததுனால ஆர்சிபி 102 ரன் அடிச்சா போகுது. செகண்ட் இன்னிங்ஸான ஆர்சிபி களம் இறங்கும் போது நம்ம பில் சால்ட்டும் விராட் கோலி களம் இறங்கினாங்க. காலங்காலமா அந்த அவுட் சைடு ஆஃப் பாலுக்கு நம்மால என்னன்னா விராட் கோலி அவுட் ஆகிட்டே இருக்கிறாப்புல.
அந்த காலத்தில் WTCயில் கேஎல் ஜேமிசன் பாலுக்கு அவுட் ஆனாப்புல, அதே மாதிரி இன்னைக்கு T20லையும் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பி இருக்காரு. மறுபடியும் அந்த 48 கண்ணில் வந்துருமோ அப்படிங்க இருக்கிற பட்சத்தில் நம்ம பில் சால்ட் இருக்கான் பாரு, உப்பு 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 அப்படியே எடுத்து சப்பு, அந்த மாதிரிதாங்க இன்னைக்கு பஞ்சு ஆக்கிட்டாப்புல. ஒரு எண்டில் விராட் கோலி நம்பிக்கை நட்சத்திரமா இருந்த விக்கெட்டை விட்டாலும் நம்ம பில் சால்ட், மயங்க் அகர்வால் அண்ட் தென் ரஜத் பட்டிதாரோட சேர்ந்து அருமையான ஒரு நாக்க ஆடி 50யும் அடிச்சுட்டாப்புல. பையனுக்கு பயம் இல்லை சார், அந்த மாதிரிதாங்க அவெல்லாம் அப்படியே போக விட்டுருணும், அந்த மாதிரிதாங்க வச்சு செய்ன்னு செஞ்சு ஆர்சிபிய வேற லெவல்ல கொண்டு போய் ஃபைனலுக்கும் கொண்டு போயிட்டாங்க. வேற மாதிரி எந்த மாதிரி அந்த மாதிரி ஆர்சிபியோட பர்ஃபார்மன்ஸு அவுட்ஸ்டாண்டிங் அந்த முலான்பூர் நியூ சண்டிகர் ஸ்டேடியத்தில். அப்பா, இந்த மாதிரி ஆர்சிபி தாண்டா நாங்கள் எதிர்பார்த்தோம். 18 வருஷமா கப்படிக்காத ஆர்சிபி ஜூன் 3ஆம் தேதி கப் அடிச்சு நிகழ்த்துவாங்களா? மக்களே நீங்க சொல்லுங்க, ஆர்சிபி கப்பு அடிக்குமா அடிக்காதா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.